வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலன்களுக்கான நிகழ்ச்சி. டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய வாரத்திற்கான பலன். மேஷராசி. மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் கொஞ்சம் எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட்டு தான். என்ன காரணம்னா, பிளானட்டரி பொசிஷன்ஸு நிறைய மாற்றம் வருது. என்ன மாற்றங்கள்னு முதல்ல பார்ப்போம். அதாவது குரு மீண்டும் 3ஆம் வீட்டுக்குள்ளேயே வரார். அதாவது மிதுன ராசியில் இருக்கார் குரு. அதற்கப்புறம் செவ்வாய் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்குள்ளே போகிறார். புதனானவர் துலாத்திலேருந்து விருச்சிகத்துக்குள்ளே போகிறார். அது போக சனி வக்கர நிவர்த்தி ஆகிறார். இதெல்லாம் இந்த 7ஆம் தேதியிலேருந்து வரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. இதனுடைய பலன்களை நாம் பார்க்கலாம். உங்கள் ராசிநாதனான செவ்வாய் 9ஆம் வீட்டுக்குள்ளே போகிறார் அப்படின்னு சொன்னால் அது நல்ல விஷயம். சுபகாரியங்கள்லாம் நடக்கிறதுக்கு, மனசில் ஒரு தெளிவு ஏற்படுறதுக்கு, அப்புறம் தெய்வ சம்மந்தப்பட்ட காரியங்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு, அப்புறம் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற குழந்தைகள், நீங்கள் இப்போ வயசில் பெரியவர்னா உங்கள் பேர குழந்தைகள் எல்லாருக்குமே ரொம்ப சுபமான நல்ல பலன்களை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். புதனானவர் 3ஆம் வீட்டுக்கும் 6ஆம் வீட்டுக்கும் உடையவர். அவர் 8ஆம் வீட்டுக்குள்ளே போகிறார். அது விருச்சிக ராசி. எப்போவுமே 8ல் புதன் போகும்போது கையில் நல்ல பணப்புழக்கம் ஏற்படும். அதனால் ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பீங்க. கொஞ்சம் செலவுகள் ஏற்படும். ஆனால் அந்த செலவுகளில் சுலபமாக சமாளிக்க முடியும். இதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சனி வக்கர நிவர்த்தி ஆகிறார். அப்புறம் குரு 3ஆம் வீட்டுக்குள்ளே வந்து 9ஆம் வீட்டை பார்க்குறார். அப்புறம் 11ஆம் வீட்டையும் பார்க்கிறார். இப்போ இதனால் என்ன ஒரு நன்மை, சில நேரங்களில் நீங்கள் வீடு வாங்கணும், ஃப்ளாட்டு புக் பண்ணணும், இதெல்லாம் நினைப்பீங்க. உங்களுடைய எண்ண ஓட்டத்திற்கும் நீங்கள் எதிர்பார்க்கிற பட்ஜெட்லேயும் ஃபிட்டாகிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். அப்போ இந்த நல்ல நாள் பார்த்து இந்த ஃப்ளாட்டை நான் புக் பண்ணணும், அட்வான்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது உகந்த வாரமாகத்தான் இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு நீடித்த பலன் தரக்கூடிய அளவில் செய்யலாம். அதில் எந்த விதமான பிரச்சனையும் உங்களுக்கு வராது. இந்த வார தொடக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மிடில் ஆஃப் த வீக்கும் நிறையா சுபகாரியங்கள் நடக்கிறது மிடில் ஆஃப் த வீக்கில் இருக்கும். இந்த வீக்கெண்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனம் செலுத்தணும். எதுலன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள், வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறுகள் இருக்கவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. 2வது, சில நேரங்களில் கடன் தொந்தரவுகள்னு இருந்தால் இந்த வார கடைசியில் அதுக்கான ஒரு தொந்தரவுகள் கூடலாம். அதனால் அதிலெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியதுதான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும். மற்றபடி நல்ல ப்ரொடக்டிவ் வாரமாக தான் இருக்குது. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangamravi1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களுக்கு ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.